dreamstime.com audio. Hi, I am Dashani, studying at Perfusion Department. Okay, hi ma'am, I am Nandini, studying Perfusion. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு செஸ்ட் பெயின் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு செஸ்ட் பெயினும் வந்ததில்லை. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரா ஒரு செஸ்ட் பெயினோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ரோச் திஸ் பேஷண்ட்? ஓகே மேம், பேஷண்ட் ஓகே மேம், ஏர்வே சர்க்குலேஷன் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம் பேஷண்ட்டை. லைக் சேச்சுரேஷன் பார்க்க, ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் பார்க்க. என்ன வேல்யூஸ் வந்துருக்கு மேம் பேஷண்ட்டுக்கு? பேஷண்ட்டுக்கு இப்போ சேச்சுரேஷன் 90% இருக்குது. அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து 130/90 இருக்குது. அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து 90 பீட்ஸ் பெர் மினிட்ல இருக்கு மேம். ஓகே மேம், இப்போ சேச்சுரேஷன் 90% இருக்கும்போது பிரெத்லெஸ் பண்ணுறாங்களா, ப்ரீத் பண்ணுறாங்க பேஷண்ட்? நல்லா ப்ரீத் பண்ணுறாங்க. பட் சேச்சுரேஷன் 90%ல தான் இருக்குது மேம். அப்போ நீங்கள் ஆக்சிஜன் ஃபேஸ் மாஸ்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ப்ரீத்திங் அப்போ டாக்கிப்னியா இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா மேம்? டாக்கிப்னியா இருந்தது. இப்போ நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டில் ஆயிருக்கு. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் பேஷண்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? பேஷண்ட்க்கு நெக்ஸ்ட் கார்டியாக் மானிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். கார்டியாக் மானிட்டரில் இப்போ என்ன தெரியுது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து சைனஸ் டாக்கிகார்டியா இருக்கு, எஸ்டி எலிவேஷனும் இருக்கு. ஓகே, 12 லீட்ஸ் இசிஜில பாருங்க என்ன இருக்கு. எஸ்டி எலிவேஷன், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஓகே மேம். இப்போ நீங்க பேஷண்ட்டுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க பேஷண்ட்டை? மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐவி கேனலா கொடுக்கலாம். என்ன சைஸ்ல? 18 காட்ஸ் கொடுக்கலாம் மேம். ஓகே, ஏதாவது எனி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? வாசோடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பெயின் ரிலீவ் பண்ண சார்பிட்டோரல் யூஸ் பண்ணலாம் மேம். ஓகே, அது தவிர்த்து வேற ஏதாச்சும் ட்ரக்ஸ்? தவிர்த்து ஆஸ்பிரின் யூஸ் பண்ணலாம். சார்பிட்டோரல் வந்து 10 mg யூஸ் பண்ணலாம். ஆஸ்பிரின், மார்ஃபின் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் என்ன டோஸ்ல? மார்ஃபின் வந்து 2 mg கொடுக்கலாம் மேம். ஓகே, அதோட சேர்த்து நம்ம ஆன்டிஎமிட்டிக்கும் கொடுக்கலாம். ஆன்டிஎமிட்டிக் வந்து மெக்லோப்ரமைடு, அது வந்து ஒரு 10 mg கொடுக்கலாம். இப்போ என்னன்னா இசிஜில எஸ்டி எலிவேஷன் இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன ட்ரக்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ட்ரக்ஸ் வந்து நம்ம ஆஸ்பிரின் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன டோஸ்ல? ஆஸ்பிரின் வந்து 300 mg டோஸ்ல க்ரஷ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் குளோப்ரிடாஜல் அது வந்து 300 mg கொடுக்கணும். நெக்ஸ்ட் அட்டோவாஸ்டாட்டின் வந்து 80 mg கொடுக்கலாம் மேம். ஓகே மேம். இப்போ செஸ்ட் பெயின் அப்படினாலே மெயினா ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. அந்த ட்ரக்கோட நேம்? அந்த ட்ரக்கோட நேம் வந்து நைட்ரோகிளிசரைன். டோஸ் வந்து 5 mg கொடுக்கலாம். ஓகே மேம். இப்போ லாஸ்டா என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க பேஷண்ட்டுக்கு? ஓகே, இன்னும் சரியாகலை, இந்த ட்ரக்ஸ் போட்டு இன்னும் சரியாகலைன்னா கார்டியாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணலாம். லாஸ்டா பெர்குட்டேனஸ் டிரான்ஸ்லுமினல் கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது பிடிசின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சிசியூல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்ததுக்காக. ஓகே மேம், தேங்க்யூ, நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக. வெல்கம்.